இன்றைய ஜெபம். இன்றைய வசனம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு, அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நாங்கள் எடுக்க போகும் முடிவுகள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாத நாள்களும் உமக்கு தெரியும். எந்த கதவு எங்களுக்கு நன்மையானது, எந்த வழி எங்களுக்கு ஆபத்தானது என்பதை நீர் அறிவீர். எங்கள் விருப்பத்தை காட்டிலும் உமது ஞானத்தை தேட கற்றுக் கொடுங்கள். அவசரமான முடிவுகளிலிருந்து காத்தருளும். பிறரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அளவிடாமல் இருக்க செய்யும். எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு ஏற்ற வழியிலும் நடத்தும். எங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, தங்கள் கைகளால் தொழில் செய்து குடும்பம் நடத்துபவர்களை உம்மிடம் கொண்டு வருகிறோம். சிறிய கடை நடத்துபவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், கட்டுமான தொழிலாளர்கள், சுய தொழில் செய்பவர்கள், ஆன்லைன் தொழில் செய்பவர்கள், புதிய தொழிலை ஆரம்பிக்க காத்திருக்கிறவர்கள் அனைவருடைய உழைப்பையும் நினைத்தருளும். வாடிக்கையாளர்களை தேவையை புரிந்து கொள்ளும் அறிவை தாரும். சரியான மனிதர்களுடன் இணைந்து செயல்பட வழிகாட்டும். வருமானத்தை மட்டும் நோக்காமல் நல்ல பேர் எடுக்க உதவி செய்யும். தொழிலில் தடுமாறுகிறவர்கள் மீண்டும் ஒழுங்காக திட்டமிட்டு செயல்பட உதவும். அவர்களின் கைகளில் உழைப்பு குடும்பத்திற்கு நன்மையாக மாறட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கருணையுள்ள பிதாவே, கடன் சுமையால் மனதில் அழுத்தத்தை உணர்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். மாத தவணையை செலுத்த முடியாமல் தவிப்பவர்கள், பலரின் கடன் வாங்கி அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருப்பவர்கள், அவர்களுடைய நிலையை நீர் அறிவீர். அவர்களுக்கு தெளிவான சிந்தனையை தாரும். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கும் கட்டுப்பாட்டை தாரும். கடனை மறைப்பதற்கு பதிலாக பொறுப்புடன் எதிர்கொள்ளும் துணிவை தாரும். சிறிய தொகையாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட செய்யும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனை, உடல்நல பிரச்சனையால் அவதிப்படும் அனைவரையும் நினைக்கிறோம். தொடர்ந்து மருந்து எடுத்துக்கொள்பவர்கள், சிகிச்சை பெற்று வருபவர்கள், பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்பவர்கள், உடல் வழியால் இரவில் தூக்கம் இழப்பவர்கள், அவர்களின் குடும்பத்தினரின் கவலை இருப்பவர்கள், மருத்துவ செலவுகளை சமாளிக்க வழி செய்யும். அவர்களுக்கு உடல் நலத்தோடு மன அமைதியும் கிடைக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான பரலோக பிதாவே, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உமது பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கட்டும் ஐயா. கடன் சுமையில் இருப்பவர்கள் ஒழுங்கான வழியில் முன்னேறட்டும். பொருளாதார பிரச்சனை இருக்கும் குடும்பங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கட்டும். மனச்சோர்வில் இருப்பவர்களை தனிமை துன்பப்படாமல் ஆதரவை பெறட்டும். எங்கள் முடிவுகளின் ஞானத்தை எழுக்கும். எங்கள் வார்த்தைகளில் அன்பை வளைக்கும். எங்கள் உழைப்பில் நேர்மையை வைக்கும். எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை வைக்கும். கடன், பொருளாதார நிலை, உடல் நலம், மனம், குடும்பம், இன்று நாளை நீர் எங்கள் ஞானத்தோடு சமாதானத்தோடு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.